அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நிகழக்கூடிய இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதனால் இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்களானது பார்த்திங்கன்னா ஏற்பட போகிறது. அந்த ஒரு திருப்பங்களானது சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் சென்ற காலகட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்கள் இன்னும் பார்த்திங்கன்னா கஷ்டத்தை சந்திப்பார்களா, இல்லை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளே நிலவ போகிறதா? இது போன்ற நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இப்போ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாப வீட்டில் சஞ்சரிக்கும் போது சூரிய பகவான் உங்களுக்கு விரும்பிய பலன்களை வழங்குவார். நீங்கள் நினைத்த வெற்றியும் பார்த்திங்கன்னா இப்பொழுது அடைவீர்கள். உங்களை வீழ்த்த முயன்றவர்களே இப்பொழுது உங்களுக்கு உதவக்கூட முன் வருவார்கள். இந்த காலகட்டத்தில் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சூழல்களானது காணப்படும். உறுதியான மனநிலைகளும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். வேலைகள் தொடர்பான விஷயங்களில் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். தொழிலில் லாபமும் சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு சீராக இருக்கும். வேலையிலும் தொழிலிலும் பார்த்திங்கன்னா நினைத்த வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். இந்த ஒரு காலகட்டங்கள் மேலுமே உங்களுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டங்களாகவும் திகழப் போகிறது. நீங்கள் எப்போதுமே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் மனதில் தன்னம்பிக்கையை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரங்களுமே திருப்தியை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் சேரும். அதே போல் நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் அதேபோல் புதிய பதவிகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். சிலர் கட்டளையிடுகின்ற பதவிகள் கிடைக்க பெறுவீர். அதேபோல் எதிர்பார்த்த பண உயர்வுகளானது கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலனை பெறுவீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். இதுவரை இருந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கும். எதிலும் முழு மூச்சுடன் நீங்கள் ஈடுபடுவீர். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களானது நீங்கும். ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரங்களானது பண வரவை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகளானது நீங்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது.
சக மாணவர்களிடம் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு வீண் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்குமே கல்வி பற்றிய வீண் பயங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. எப்பொழுதுமே பரபரப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். பண வரவுகளும் உங்களுக்கு கூடும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தியானது கிடைக்குங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே பார்த்தீங்கன்னா ஏற்காமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல்கள் செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாம். வியாபாரங்கள் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையினுடைய கோபங்களினுடைய காரணமாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அதிர்ஷ்டங்களினுடைய காரணமாக வேலையில் வெற்றியும் பெறுவீர்கள். வேலையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. தேவையற்ற பயன்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்களை செலுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஞான மோட்சகாரகனான கேது, ஆத்மகாரகனான சூரியனுடைய அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலுமே மேன்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள். பிறக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டங்களாக காணப்பட போகுது. உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பித்துவிடும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கும் உங்களுக்கு உயரும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி ஜூன் 19 பார்த்தீங்கன்னா வக்ரமடைவதனால உங்களுடைய நிலையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவினுடைய பார்வைகளானது 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு இருக்கும். வியாபாரங்கள் முன்னேற்றம் அடையும். மனதில் சந்தோஷங்கள் நிறையும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியமாக நீங்கள் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாகவே விலக ஆரம்பித்துவிடும். அரசியலில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்கவராகவும் நீங்கள் உயரப்போகின்றீர்கள். விவசாயிகள் தங்களுடைய செயலில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களினுடைய விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே நன்மை வழங்க இருப்பதனால பொருளாதார நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா விலகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். பணம் பல வழியிலுமே வர ஆரம்பித்துவிடும். சிலருக்கு புதிய சொத்துக்களும் சேரும். குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வைகளால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமையும் உண்டாகும். பணவரவுகள் மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். எதிரிகளினுடைய தொல்லைகள் விலக ஆரம்பித்துவிடும். இழுபறியாக இருந்த வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரமடைவதனால உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் இப்பொழுது விலகும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதனால் லாபத்தை அடையலாம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நன்மையை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி மிக்கவராக விளங்கக்கூடியவர்களாக காணப்படவே. அதேபோல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால் பொருளாதார நெருக்கடிகளானது விலகும். வரவேண்டிய பணமும் சேரும். அரசு வழியிலான முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகுங்க. சிலருக்கு புதிய சொத்துக்களும் சேரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால வெளிநாட்டு முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அந்நியரால சங்கடங்கள் உங்களுக்கு தோன்றுங்க. ஆனாலுமே அதனை நீங்கள் சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலுமே குருவினுடைய பார்வைகளானது பதிவதனால இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பணவரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் யோகமானதாக இருக்க போகிறது. தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் அடையும். அதே போல் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளானது நீங்கும். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை என்று நவகிரகத்தை வழிபட நன்மைகள் உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.